வெல்கம் டு உங்கள் நான் கமல் ஹாசன்ஸ். அந்த வீடியோவில் நம்ம கமல் சார் பற்றின ஒரு புதிய தகவல் தான் டிஸ்கஸ் பண்ண போகிறோம். என்னப்பா இன்றைக்கி ஆரம்பத்திலே ஒரு மிகப்பெரிய பஞ்சாயத்து போல் அப்படின்ற மாதிரி கல்கி இயக்குனர்கிட்ட போய் சண்டை போட்டுட்ருக்காங்க. என்ன அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, கர்ணா வந்து ரொம்ப கிரேட்டரான ஒரு வாரியர் கம்பேர் டு நம்ம அர்ஜுனர். ஸோ அப்படி நீங்கள் வந்து படமாக்கியிருக்கீங்க, மகாபாரதத்தில் அப்படி ஒன்று கிடையவே கிடையாது அப்படின்ற மாதிரி நிறைய பேர் உடனே வந்து நம்ம டைரக்டர் நாகேஷ் வந்து பார்த்தீங்கன்னா டென்ஷன் ஆகிட்டு சில விஷயங்கள் பண்ணியிருக்காரு. அது மட்டும் இல்லாமல் நிறைய அப்டேட்ஸ் வந்து இன்றைக்கி கமல் சார் பற்றி வந்திருக்கு. ஸோ எல்லாத்தையுமே வந்து டிஸ்கஸ் பண்ண போகிறோம். ஸோ வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி நம்ம சேனலுக்கு நீங்கள் புதுசாக இருந்தீங்க அப்படின்னா கண்டிப்பாக சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். வீடியோ மறக்காமல் ஒரு லைக்கை போட்டுருங்க. இப்போ நம்ம வீடியோக்குள்ளே கண்டிப்பாக போகலாம். சரி, முதல்லையே இந்த கல்கி பாகம் 2 படத்தோடைய சர்ச்சை வந்து பார்த்தீங்கன்னா தீபிகா படுகோன் இல்லை சாய் பள்ளி பண்ணுறாங்கிற மாதிரி ஒரு அப்டேட் வந்திருக்கு. அது மட்டும் இல்லாமல் கல்கி வந்து கிட்டத்தட்ட கமல் சார் போர்ஷன் வந்து முடிஞ்சிருச்சு. இன்னும் பிரபாஸோடைய கிளைமேக்ஸ் போர்ஷன் மட்டும் தான் இருக்குன்ற மாதிரி சொல்கிறாங்க. அது கமல் சார் வந்து விஎஃப்எக்ஸ்க்கு ஒர்க் பண்ணி கொடுத்துட்டாராம். ஏதாவது பேட்சப் இருந்தால் மட்டும் தான் திருப்பி வர்ற மாதிரி பிளான். அது வரைக்கும் பக்காவாக ரெடி பண்ணி கொடுத்துட்டாங்க. இன்னும் வந்து ஒரு 5 நாள் ஷூட் இருக்கும் அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்காங்க. அவ்வளோதான் கமல் சார் சைடில். மிச்செல்லாம் வந்து அவங்களுடைய இதில் தான் எடுக்கணும். அந்த ஒரு இதில் போயிட்டு இருக்கும் பொழுது திடீர்னு சோசியல் மீடியாவில் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு சண்டை மாதிரி வந்து டெவலப் ஆகிடுச்சு. என்னென்னு பார்த்தீங்கன்னா, நாகேஷ்வினை வந்து எல்லாம் கேள்வி கேட்க ஆரம்பிச்சிட்டாங்க. ஏங்க மகாபாரதத்தில் கர்ணர் எப்படிங்க அர்ஜுனரோட பெருசுன்னு சொல்லுவீங்க நீங்கள்? அந்த மாதிரி நீங்கள் சித்தரிங்க. கிருஷ்ணர் என்ன அப்படி பேசுகிறார் அப்படின்னு சொன்னோன்னே, இவர் மகாபாரதத்தை படிங்க அவளுங்க. கிருஷ்ணர் சொல்லுவார், கர்ணா வந்து அதாவது கிரேட்டர் தான் அர்ஜுனா அப்படின்னு சொல்ல மாட்டாப்புல. ஆனால் உன்னை இது பண்ணுற மாதிரி ஒரு வீரன் ஒருத்தர் இருக்கார் அப்படின்ற மாதிரி சொல்லுவாப்புல. அதையே நீங்கள் வந்து தப்பாக நினச்சிக்கிறீங்க. அது நான் அங்கே இருக்கிறத வச்சு தான் எடுத்து நான் யாரையும் வந்து மிகைப்படுத்தி பேசவோ, கர்ணன் வந்து மிகப்பெரிய ஒரு ஆளுமை, அர்ஜுனன் வந்து ரொம்ப கேவலமானவன் அப்படின்னு நான் மிகைப்படுத்தவே இல்லை. நான் ஜஸ்ட் என்னுடைய ஒரு ஃபேக்டில் எடுத்து என்னுடைய ஸ்டோரியை அதை வந்து பின் பண்ணியிருக்கேன். ஸோ ஏன் வந்து எல்லோரும் வந்து பார்த்தீங்கன்னா பிடிக்கிட்டு இருக்கீங்க இப்படி? தயவு செஞ்சு வந்து அந்த மாதிரி பண்ணாதீங்கன்னு சொல்லிட்டு டேரக்டர் ரொம்ப நேரம் மௌனமாக இருந்தார். இவங்க பேசுகிற பேச்சுக்கு வந்து பார்த்தீங்கன்னா நம்மளே இறங்கி கோதால இவங்களுக்கு ஒரு பதிலடி கொடுத்தா தான் நல்லாயிருக்கும் அப்படின்ற மாதிரி இறங்கி வந்து பார்த்தீங்கன்னா நாகேஷ் வந்து செஞ்சுட்டாப்ல. ஏன்டா எப்படிப்பட்ட லெஜெண்ட்ஸ் ஒன்றா ஓகே பண்ணி ஒரு படம் எடுக்கிறது அப்படிங்கிறது மிகப்பெரிய விஷயம். அவன் பண்ணுறவன் வந்து பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி ரிசர்ச் பண்ணாமல் பண்ணியிருப்பான். இன்னும் நீங்கள் கவனிச்சிங்களா, கமல் சார் கிட்ட கதை சொல்லும்போது எந்த ஒரு டேரக்டர் அப்படி பண்ணதே கிடையாதான். விஷுவலாக, அதாவது ஒரு பெட்டி படுக்கையோடு உள்ளே போய் உட்காந்துவாங்கல்ல, இப்படி இருக்கும் சார், செட்டோட ஆர்ட் ஒர்க்கோட போயிட்டாராம் நாகேஷ்வின். நீங்கள் இந்த மாதிரி பண்ண போகிறீங்க, நீங்கள் எப்படி இருக்கீங்கன்னு சொல்லிட்டு எக்ஸ்பிளைன் பண்ண பொழுதே ஆர்ட் ஒர்க்கு. அப்படிப்பட்ட பெர்ஃபெக்ஷனான ஒரு டேரக்டர்கிட்ட கொண்டு போய் நீங்கள் வந்து இது சரியில்லை, அது சரியில்லை, நீங்கள் ஒழுங்காக பண்ணல, நீங்கள் அப்படி பண்ணியிருக்கணும் அப்படின்ற மாதிரி பேசுகிறது வந்து பார்த்தீங்கன்னா நிஜமாக கேடுகட்டத்தனமாக இருக்குது. நீங்கள் எப்படி தோணுது உங்களுக்கு சொல்லுங்கள். ஏன்னா அப்படிப்பட்ட ஒரு ஆளுமை கொண்ட ஒரு டேரக்டர்கிட்ட கொண்டு போய் இவங்க வந்து பார்த்தீங்கன்னா இந்த சர்ச்சையை பேசுவது அப்படிங்கிறது எனக்கு இந்த தெலுங்கு ஆடியன்ஸ் கம்பேர் பண்ணும்போது இது கொஞ்சம் கேடுகட்டத்தனமாக இருந்தாங்க அவங்க பார்க்கும்போது அப்படிங்கிறது தான். ஸோ நீங்கள் இதை எப்படி பார்க்குறீங்க அப்படிங்கிறத கண்டிப்பாக சொல்லுங்கள். ஓகே, அடுத்து நம்ம வெற்றிவேல் படத்துடைய டேரக்டர். அந்த படத்தில் வந்து பார்த்திங்கன்னா நம்ம வந்து அவர் கூட வாக்கிங் போகிறதெல்லாம் வந்து இருக்குது. சரியா, அவர் இப்போது படம் பண்ணாமல் தான் இருக்கார். அவர் வந்து ஒரு விஷயம் பேசுவார். என்னென்னா கமல் சார் பற்றி, அவங்களுடைய ஹீரோயின் இருக்காங்க நிக்கிலா விமல்ன்ட்டு. அவங்க வந்து ஷார்ட்டுக்கு ஒரு விஷயம் பண்ணும்போதும் அவங்க டிஸ்கஸ் பண்ணும்போதும் சரி, எதை பற்றி பேசும்போதும் கமல் சார் பற்றி பேசிட்டே இருப்பாங்க. நான் அதை கூட சரி ஓகே ஒரு சும்மா சொல்கிறாருன்னு நினச்சேன். ஆனால் ஒரு அவார்டு வாங்கும் இதில் வந்து கூட சொல்லியிருந்தாங்க, எனக்கு எப்பயுமே 24 hours ஆகணும், எனக்கு இது பண்ணாலும் கமல் சாரோட இது வேணும், இன்புட்ஸ் இருக்கணும், நான் அவர் கூட ஒரு ஆக்ட் பண்ணணும் அப்படின்ற மாதிரி பிரபஞ்சத்தை கேட்டுகிட்டே இருக்கேன்ற மாதிரி ஒரு பதிவு போட்டிருந்தாங்க. அதை பார்க்கும் பொழுது ஓகே அப்போ கரெக்டாக தான் போல். அப்போது எத்தனை பேர் லாங்கிங் ஃபார் கமல் சார் யோசிச்சு பாருங்கள். ஆனால் கமல் சார் தான் இன்னும் வந்து அறிவிப்பு எதுவும் விடாமல் நம்மளை வெறியேற்றிட்டு இருக்காரு அப்படிங்கிறது பார்க்க முடியுது. ஸோ ஆண்டவா சீக்கிரம் வந்து ஏதாவது வந்து விடுங்க அப்படின்ற மாதிரி தான். அடுத்து மிருனல் தக்கூர், அவங்க லேட்டஸ்ட்டாக கொஞ்சம் பேசியிருக்காங்க. என்ன அப்படின்னா, உங்களுக்கு பிடிச்ச ஆக்டர் யாருன்னா கமல்ஹாசன் தான். நீங்கள் யார் கூட டான்ஸ் ஆடணும்னு நினைக்கிறீங்க அப்படின்னு சொன்னால் அதுவும் கமல்ஹாசன் தாங்க. இத்தனைக்கும் அவங்க வந்து இப்போ தான் இளம் வயது நடிகை. கமல் சாருக்கு வந்து இப்போது டான்ஸ் கூட ரொம்ப டஃப்பாக ஆட முடியாது இப்போது. ஸோ அப்படி இருக்கும் பொழுது இன்னமும் வந்து நான் ஆடணும், ஏன்னா அவங்களுடைய கிரேஸு அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க. அப்படிங்கிறப்ப யோசிச்சு பாருங்கள், கலைஞானி கமல்ஹாசன் அவர்கள் என்னதான் தொடலை, எந்த உச்சத்தை தொடலை. சின்ன பிள்ளைங்க இப்போ உள்ளே வர்றவங்களேருந்து எவ்வளோ பெரிய இன்ஸ்பிரேஷன் கதை போட்டிருக்காரு அப்படிங்கிறது இதன் மூலமாக நீங்கள் வந்து புரிந்து கொள்ளலாம். அடுத்து நம்ம ஒரு படிப்பகத்துலேருந்து கமல் சாரோட வெல்ஃபேர்லேருந்து பார்த்தீங்கன்னா பண்ணிகிட்டு இருக்காங்கிறது உங்கள் எல்லாத்துக்குமே தெரியும். அந்த இதில் குழந்தைகள் வந்து பார்த்திங்கன்னா விழிப்புணர்வு கர்ம வீரர் நம்ம காமராஜர் அவர்களுடைய பர்த்டேயில் முன்னிட்டு அவங்க வந்து பார்த்திங்கன்னா ப்ரோக்ராம்ஸ் கண்டக்ட் பண்ணி விழிப்புணர்வு நிகழ்ச்சிகள் வந்து பார்த்திங்கன்னா பண்ணாங்க. ரொம்ப அற்புதமாக இருந்தது. அது ஒரு நண்பர் வந்து அனுப்பியிருந்தார். அதை பார்த்துட்டு பரவாயில்லப்பா அப்படின்ற மாதிரி ஒரு ஃபீல் வந்து பார்த்திங்கன்னா இருந்துச்சு அப்படிங்கிறது. அடுத்து 39 வருடங்கள் பேர் சொல்லும் பிள்ளை.
ஓகே. ஸோ அந்த படம் வந்து பார்த்தீங்கன்னா, கமல் சாரும், கே.ஆர். விஜயா அவர்களுடைய அந்த காம்பினேஷன் அப்படிங்கிறதே வந்து பார்த்தீங்கன்னா, வேற லெவல். அதாவது எவனும் மதிக்க மாட்டான். நான் இருக்கேம்மா உனக்கு, பேர் சொல்லும் பிள்ளையாக அப்படின்னு சொல்லிட்டு கமல் சாருடைய அந்த படம் வந்து எனக்கு இன்னமும் ஃபேவரைட். நான் பார்த்த கமல் சார் ரசிச்ச அந்த சின்ன வயசு கமல் சாருடைய அந்த ஒரு ஆக்டிங் அப்படிங்கிறது, ப்ளஸ் அந்த படத்தில டான்ஸு, பின்னிருப்பார் கமல் சார் அப்படிங்கிறது தான். ஸோ ரொம்ப என்ஜாய் பண்ண ஒரு படம். 39 வருடங்கள் அப்படிங்கிறது, எப்பா! என்னுடைய வயசுங்க அப்போ. எனக்கு 39 வயசு ஆகுது. படம் வந்து எவ்வளோ நாள் ஆயிடுச்சு அப்படிங்கிறது தான். நான் பிறந்தப்போ வந்திருக்கு அப்படிங்கிறது பார்க்க முடிஞ்சுச்சு. அடுத்து விஜய் அவர்கள் கூட சேர்ந்து கமலஹாசன் அவர்களும் வந்து ஒரு ஃபங்ஷனுக்கு போறாங்க அப்படின்ற மாரி, என்னடா இது முதலமைச்சர் விஜய் கூடயா? அப்படின்னு யோசிச்சுட்டு இருந்தோம். பார்த்தா வந்து பார்த்தீங்கன்னா, நரேந்திர மோடி அவர்கள் ஒரு கண்டோன்மென்ட் ரயில்வே ஸ்டேஷன் வந்து பார்த்தீங்கன்னா ஓப்பனிங். அதுக்கு அவரு போறாரு ஸ்ட்ரெயிட்டா. காணொளி வாயிலாக வந்து பார்த்தீங்கன்னா, நம்ம கமலஹாசன் அவர்களும், நயினார் நாகேந்திரன் அவர்களும், முதலமைச்சர் விஜய் அவர்களும், தயாநிதி அழகிரியா, தயாநிதி மாறனா அவரு, இந்த மாரி ஒரு சில பேரை வந்து பார்த்தீங்கன்னா, முக்கிய புள்ளிகளை கூப்பிட்டு இந்த நிகழ்ச்சி வந்து பார்த்தீங்கன்னா நடக்குதுன்ற மாரி சொல்றாங்க. அதுக்குள்ளேயும் என்னடா இவங்க 2 பேரும் சேர்ந்து போறாங்களா அப்படின்ற மாரி பரப்பி விட்டாய்ங்க. கமல் சாரும், முதலமைச்சர் விஜயும் போறாங்க அப்படின்ட்டு. யார்ரா இவங்க அப்படின்ற மாரி. அடுத்து ஒரு ஸ்பார்க் ஆயிடுச்சு தெரியுமா? தமிழ், தெலுங்கு சினிமா இடையில. ராஜேந்திர பிரசாதா, கமலஹாசன் அப்படின்னு சொல்லிட்டு, எங்களுக்கு ராஜேந்திர பிரசாத் தான் சொல்லிட்டு தெலுங்குல வந்து பார்த்தீங்கன்னா சுத்திட்டு இருக்காங்க கம்பு. இங்கிட்டு நம்ம கமல் சார் ரசிகர்கள் பட்டியலிட்டு கொண்டு போடுறானுங்க. யோவ்! ராஜேந்திர பிரசாத் என்னையா பண்ணியிருக்காரு? கமலஹாசன் பண்ணது பாரியா? அப்படின்ற போட்டா அவங்களுக்கு பதிலே சொல்ல முடியல. ஏன்னா கமல் சார் வந்து பார்த்தீங்கன்னா, ஒரு கார்ட போட்டாங்கன்னா எல்லா கார்டையும் நீ குடுத்துறணும். அந்த மாரி ஒரு ட்ரம்ப் கார்டு. அத போய் நீ வந்து வம்பிழுத்தனா அவங்களுக்கு பேசவே முடியல. அங்கிட்டு ஜிலேபிய, ஜாங்கிரிய வந்து உருட்டிட்டு கிடக்காய்ங்க. ட்ரோல் பண்ணிட்டு இருக்காய்ங்க. நம்ம ஆளுங்க இங்கிட்டு வந்து இது விட மாட்றாங்க. அன்மேட்ச்டு லெஜெண்ட் கமலஹாசன் பொறுத்தவரைக்கும். சும்மா வந்து இவர வச்சுட்டு வந்து ஒரு நடிகர் சொல்லிட்டாருன்றதுக்காக கேவலமா வந்து கமலஹாசன் அவர்களை கீழ இறக்காதீங்க அப்படிங்கிறத நான் சொல்லிக்கிறேன். அடுத்து சிம்லாக்ரா, நம்ம கமல் சாருடைய பொண்ணு அக்ஷரா நடிச்சாங்க. வேவ்ஸ் ஓடிடி படம் பார்த்துட்டு நண்பர்கள் சொன்னாங்க, நல்லாயிருக்கு நீங்க பாருங்கன்னாங்க. நான் இன்னும் பார்க்கல. நான் டவுன்லோட் பண்ணி தான் பார்க்கணும். எனக்கு வேவ்ஸ் ஓடிடியா ஏதோ சொன்னாங்க. அதில வந்து எனக்கு எப்படி போறதுன்னு தெரியல. அதனால நீங்க பார்த்துருந்தீங்க சொல்லுங்க. ரொம்ப நைஸான த்ரில்லர் அப்படின்றாங்க. நல்ல ஃபீல் குட் மூவி. அக்ஷரா ரொம்ப அழகா இருக்காங்க அப்படின்ற மாரி சொன்னாங்க அந்த படத்தில. கமலஹாசன் சாரும் இன்னைக்கு வந்து வாழ்த்து தெரிவிச்சிருந்தார் அவருடைய பொண்ணுக்கு அப்படிங்கிறது பார்க்க முடிஞ்சுச்சு. ஓகே. அடுத்து அபிராமி. அவங்க சிங்கிங் பண்ணி ஒரு வீடியோ போட்டிருக்காங்க. அத பார்த்துட்டு ஆக்டிங்க்கு கமல் சார் வந்து பார்த்தீங்கன்னா, அவங்களுடைய பெஸ்ட்ட வந்து குடுத்தாங்க. சிங்கிங்க்கு குடுக்கலாம் போலயே! பயங்கரமா பாடுறாங்கங்க அந்த பொண்ணு அப்படின்ற மாரி இருந்துச்சு. நீங்க பார்த்தீங்களா அத? அப்படிங்கிறத சொல்லுங்க. அடுத்து நம்ம லிங்குசாமி வாய அடைச்சிட்டார் கமல் சார். தர்மனுடைய ஆடியோ ரைட்ஸும், அதனுடைய சேட்டலைட்டும் வந்து பார்த்தீங்கன்னா, முதல் கட்டமாக அவருக்கு தியேட்ரிக்கல் ரிலீஸ்லயும் வந்து ஒரு ஷேர் லிங்குசாமிக்கு வந்து குடுத்துருக்காங்களாம். இது போதுல்ல உத்தம வில்லனுக்கு. இவர் அதே கதைய பேசிட்டே இருக்காருன்னோனே கமல் சார் பார்த்துட்டு, சரி போப்பா! இது நான் பண்ணி குடுத்துறேன். இனிமே ஏதாவது பேசு அப்படின்ற மாரி வந்து பார்த்தீங்கன்னா, லிங்குசாமியுடைய வாயை வந்து கமல் சார் வந்து அடிச்சிட்டார் அப்படிங்கிறது பார்க்க முடிஞ்சுச்சு. அடுத்து பாரதி ராஜா அவர்களுடைய பிறந்த நாள் முன்னிட்டு அவர் இல்ல. அதனால அவர் படைப்புகள் இருக்கு. ஸோ அந்த நட்ப வந்து இப்ப எண்ணி நான் வந்து சந்தோஷப்பட்டுக்கிறேன் அப்படின்ற மாரி கமல் சார் வந்து ஒரு ட்வீட் வந்து போட்டிருக்காரு அப்படிங்கிறது நம்மளால வந்து பார்க்க முடிஞ்சுச்சு. ஓகே. ஸோ இவ்வளோதான் கைஸ். உங்களுடைய கருத்துக்கள் வரவேற்கப்படுகின்றது. மீண்டும் சூப்பரான அடுத்த வீடியோல கண்டிப்பா சந்திப்போம்.